Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா old cloth reuse idea தான் பார்க்க போறோம். பழைய ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன். அந்த டாப்பை வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நாலு பக்கமும் சேம் அளவா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த நியூஸ் பேப்பரை நாலா மடக்கிட்டு முக்கோணம் ஷேப்ல மடக்கி எடுத்துக்கிறேன். கீழ் பக்கமா ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி அளந்து ரவுண்ட் ஷேப்ல மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர்ல 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டு சைடுலயுமே 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி பூவோட இதழ் ஷேப்ல வரைஞ்சு எடுத்துக்கிறேன். வரைஞ்சு எடுத்தாச்சு. இனி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸோட மேலே வச்சுட்டு கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண பீஸோட சைஸ்லேயே இன்னொரு பீஸும் தேவை. அதே சைஸில் இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அந்த பீஸுக்கு மேலே இந்த வரைஞ்சி வச்சிருக்கிற இந்த பீஸை போட்டுக்கிறேன். ரெண்டு பீஸும் கரெக்டாக அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக ரவுண்டாக பின் பண்ணி விட்டுக்கிறேன். பின் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அலைன்மெண்ட் எதுவுமே நமக்கு வந்து மாறாது. அதுக்காக தான் ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த வரைஞ்சி வச்சிருக்கிற ஃப்ளவரோட மேலே கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சென்டர்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த பின்னையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன். இன்னி இதுக்கு உள்ளாடி ஃபுல்லாகவே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். காட்டன் இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத்து கூட நீங்கள் இதுக்குள்ளாடி வச்சு விட்டுக்கலாம். இல்லை கட்டிங் பீஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வச்சு விட்டுக்கலாம். நான் வந்துட்டு காட்டன் தான் ஃபுல்லாகவே உள்ளாடி வச்சு விட்டுருக்கேன். இனி இந்த சைடை ஃபுல்லாகவே கைநூல் போட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு கட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த சென்டர் பீஸில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வச்சுட்டு அதோட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை சென்டரில் வச்சு உள்பக்கமாக கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கைநூல் போடும்போது 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. தையல் பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி 9 இன்ச் இன்ட்டு 9 இன்ச் அளவில் ஒரு பிங்க் கலர் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸை வீடியோவில் தெரிகிற மாதிரியே மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கிடைக்கும். இனி இந்த பீஸோட சைடு ஃபுல்லாகவுமே ரவுண்டாக கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்க்குள்ளாடி ஃபுல்லாகவே காட்டன் தான் வச்சு விடுறேன். காட்டன் இல்லை அப்படின்னா ஓல்டு சின்ன கட்டிங் பீஸ் எதுனா இருந்துச்சுன்னா வச்சு விட்டுக்கோங்க. இனி இதை சென்டரில் வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு ஃப்ளவர் பில்லோ ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வேஸ்ட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.